இதே அந்த தொழில் முனைவோர் என்கிட்ட பர்சனலாக வந்து, சார் இப்போ எனக்கு ஆஸ் அ ஓனர், ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர், ஆஸ் அ பார்ட்னர் ஆஃப் த கம்பெனி, எனக்கு இவ்வளோ வருமானம் ப்ராஃபிட் நான் பண்ணுறேன், இது என்னுடைய பர்சனல் நிதி, இதை என்ன சார் செய்யணும்னு சொன்னால் அது வேற. அங்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ சேவிங்லாம் தாண்டி நம்ம வந்து முதலீடு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களை இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். 12 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்கள் ₹1 வச்சிங்கன்னா 12 வருஷம் கழிச்சு நீங்கள் 50 பைசாக்கு தான் அது ஈக்குவல். அது 8 வருஷத்தில் அது வந்து 50 பைசாக்கு தான் ஈக்குவல், 50% குறையுதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா மார்க்கெட் இன்ஃப்ளேஷன் வரும்போது சேவிங்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. இதான விஷயம், பேசிக்கான விஷயம். அது பர்சனலில் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற அளவில் யோசிக்கும் பொழுது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர் வந்து, எனக்கு பயமாக இருக்குது சார், நான் நெட் பேங்கிங் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாத்தையுமே நான் சேர்த்து வச்சுப்பேன், பேங்க்லேயே வச்சுப்பேன், நான் வந்து நேஷனலைஸ் பேங்க் விட்டு வெளியே போக மாட்டேன், சேஃபாக இருக்கும் சார் அப்படின்னு சேஃப்டின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு தனி நபர் இண்டிவிஜுவலாக வேலைக்கு செல்பவருடைய சிந்தனை ஓட்டம் அது. அப்போ தொழில் கண்டிப்பாக அபிவிருத்தி அடையாது என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்.